மகனே, என் சன்னதியை தேடி வந்த என் பிள்ளையே, நீ கொண்டு வந்த பூசை பொருட்களை நான் பார்க்கவில்லை. உன் மனதில் சுமந்து வந்த பாரத்தை மட்டுமே நான் பார்க்கிறேன். தெய்வமே, இவ்வளவு சோதனைகளா என்று நீ அழுது புலம்புவது என் செவிகளில் விழாமல் இருக்குமா? எனக்கு யாருமே இல்லையா என்று நீ ஏங்குவது என் கண்களுக்கு தெரியாமல் போகுமா? நான் கருப்பன் பேசுகிறேன், காக்கும் தெய்வம் பேசுகிறேன். எதை நினைத்து கலங்குகிறாய்? நம்பினவர்கள் நட்டாற்றில் விட்டுவிட்டார்களே, கூட பிறந்தவர்களே கூலி பறித்து விட்டார்களே, கொடுத்த பணமும் திரும்பவில்லை, பட்ட கடனும் தீரவில்லை, உழைப்புக்கு ஏற்ற பலனுமில்லை, உறவுகளுக்குள் மதிப்புமில்லை, இரவு படுத்தால் தூக்கம் வரவில்லை, எதிர்காலத்தை நினைத்தால் பயம் வருகிறது. இதுதானே உன் மனக்குமுறல்? இத்தனையும் நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா? நன்றாக கேள். உன்னை சோதித்தது போதும். இனி உன்னை சோதித்தவர்களை நான் சோதிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் அக்னி கணைகளாக மாறி உனக்கு அநீதி இழைத்தவர்களை தாக்கப் போகிறது. நீ பொறுத்தது போதும். இனி என் ஆட்டத்தை பார். உனக்கு துரோகம் செய்தவன் நிம்மதியாக உறங்க முடியாது. உன் சொத்தை அபகரித்தவன் அதை அனுபவிக்க முடியாது. உன்னை பற்றி புறம் பேசியவன் ஊர் மத்தியில் தலைகுனிய போகிறான். நீதிமன்றத்தில் உன் வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறதா? கவலைப்படாதே. நான் நீதிபதியாக அமர்ந்து என் ஐயனார் சாட்சியாக உன் வழக்கில் தீர்ப்பு சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் தராசு உன் பக்கம் சாயப் போகிறது. இது கருப்பன் சொல்லும் சத்தியம். ஆனால் மகனே, நான் உனக்காக நிற்பது உண்மையானால் நீயும் எனக்காக நிற்க வேண்டும். என் வாக்குறுதியை மட்டும் கேட்காதே, என் கட்டளைகளையும் கேள். 1. தைரியத்தை இழக்காதே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. புலி கூட இருந்தாலும், யானை முன் நின்றாலும் என் கருப்பன் என்னுடன் இருக்கிறான் என்ற ஒற்றை தைரியத்துடன் நில். எதிரிகள் சிதறி ஓடுவார்கள். 2. தர்மத்தை மீறாதே. கோபம் வரலாம், பழிவாங்க தோன்றலாம், ஆனால் அந்த வேலையை என்னிடம் விட்டுவிடு. உன் மனம் தர்மத்தின் வழியில் மட்டும் நடக்கட்டும். உன் கை நியாயத்திற்காக மட்டும் ஓங்கட்டும். அநியாயத்திற்கு துணை போகாதே. 3. உழைப்பை கைவிடாதே. சாமி பார்த்துப்பார் என்று சோம்பேறியாக உட்காராதே. உன் கடமையை நீ செய். உன் உழைப்பை நீ போடு. அந்த உழைப்புக்கு 100 மடங்கு பலனை தருவது என் பொறுப்பு. விதைக்காமல் அறுவடை செய்ய நினைக்காதே. 4. நம்பிக்கையை விடாதே. எல்லாம் கைவிட்டு போனாலும் இந்த கருப்பசாமியின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. அந்த ஒற்றை நம்பிக்கைதான் உன்னை கரை சேர்க்கும் கயிறு. நான் உன் குலதெய்வம். உன் பரம்பரையை காக்க வந்தவன். உன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். உன் பிள்ளைகளின் மந்த புத்தி விலகும். அவர்கள் படிப்பில் ஜெயிப்பார்கள். உன் வீட்டில் தடைபட்டுக் கொண்டிருந்த சுபகாரியம் இனிதே நடக்கும். உன் உடலில் இருந்த பிணிகள் விலகும். ஆரோக்கியம் பெருகும். நீ படும் கடனுக்கு ஒரு வழி பிறக்கும். செல்வம் உன்னை தேடி வரும். நீ இழந்ததை விட பன்மடங்கு அதிகமாக உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் உன்னை பெருமையாக வாழ வைப்பேன். இது என் ஆணை. என் அறிவாளின் மீது ஆணை. என் காவல் தெய்வம் ஐயனார் மீது ஆணை. நீ என் பிள்ளை. உன் கணக்கை நான் தீர்த்து விட்டேன். உன் கவலைகளை இங்கே என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு செல். எல்லா கஷ்டங்களும் முடிந்தது. இனி உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. சென்று வா. ஜெயம் உனதே.